Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ 3 நாளுக்கு அப்புறம் நம்ம திரும்பி மார்க்கெட்டை பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் தான். இந்த 3 டேஸ்க்கானது ரொம்ப ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி காலையில் போடும்போது நான் அந்த ஹைஜிஐ நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணுற ரிச்சுவல்ஸ் தான். 15 மினிட்ஸோட ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு ஆனால் தான் அது லோ உடஞ்சிது. அதோடு அப்படியே மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 மினிட்ஸ் இருக்குது மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு. பட் ஆனால் தான் அப்படி சஸ்டைன் ஆகி க்ளோஸாக நிற்கிது. நிறைய தடவை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, நான் போன வாரம் கூட இந்த இடத்துல வரும்போது கூட சொன்னேன், லாங்ஸ் எடுக்க வேண்டாம். சரியா, நிறைய பேர் பிரேக் அவுட்டா அப்படி கேட்டே இருந்தாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர். நான் சரி அதனால லாங்ஸ் இங்கே எடுக்க வேண்டாம் சொல்லிட்டேன். இந்த ரீசனு ஏன்னா லாங் எடுக்கிறீங்கன்னா 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கூட அந்த ஸ்டாப் இங்கே தான் வரும். சரியா, அதனால நான் நாங்கள் எடுக்க வேண்டாம் சொன்னேன். அதை திரும்பி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா ரீடெஸ்ட் ஆகும். சரியா, இது ரீடெஸ்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் நான் சைட்டாக பேரிஷாக தான் இருக்கேன் அப்படின்ற ஆங்கிளில் வச்சுப்போமே. பயஸ் பேரிஷ் தான் வச்சுப்போம். ஆனால் இந்த இடத்துல லாங் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன். இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் 15 மினிட்ஸாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரீபேலன்சிங் காலேஜ் நான் குரூப்லேயுமே போட்டிருந்தேன். அது ஒரு கேஸ் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தேன். நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் எஜுகேஷனல் குரூப்பில் போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு 29th இந்த இதெல்லாம் ரீபேலன்ஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் இன்ஃப்ளோ வரும், இதெல்லாம் அவுட்ஃப்ளோ வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு எண்ட் ஆஃப் டேல பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வரும். ஸோ நிஃப்டி ரீபேலன்சிங்கில் முன்னாடி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் இன்னைக்கு நான் பெல்லோட சார்ட் லேர்னிங்காக கொடுத்துருந்தேன். ஸோ 408 அங்கே நல்ல சப்போர்ட் அங்கே பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் அங்கேருந்து கீழே வந்தாலும் காலையில் பார்த்தீங்கன்னா 10:30 மணிலேருந்து மார்க்கெட் கீழே தான் இருந்தது. நான் பெல்லு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1% அங்கேருந்து ஏறி தான் இருக்குது, 0.5% 1% ஏறி தான் இருக்குது. ஆனால் அது எது நீங்கள் எப்படி அதெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஸ்ட்ரக்சராக ஃபாலோ பண்ணுங்கள், ப்ரைஸாக ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். அகைன் கமிங் பேக் டு இப்போ இது பார்ப்போம். இன்னைக்கு திரும்பியும் நான் சொல்லிக்கிறேன், இந்த காலையில் ரெஃபரன்ஸ் சார்ட் போட்டிருந்தேன். அப்புறம் நான் இப்பவும் திரும்பி சொல்கிறேன், யூஎஸ் ஆயில் ஓகேவா லாங் டேர்ம் டார்கெட்டாக நான் எதிர்பார்க்குறது $120 to $140. நான் முன்னாடிலேருந்து சொல்லிருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு 80 வரும்போது 80 இல்லை, ஆமாம் 72 வரும்போது பார்த்தோம். அங்கேருந்து நேராக 110 வரைக்கும் போச்சு. ஓகேவா, திரும்பி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபார்ம் ஆகி அது என்ன சொல்கிறது ரிலேட்டிவ் கரெக்ஷன் வர மாதிரி ஆகி திரும்பி அது இப்போ 69 66 இருக்குது. திரும்பி இங்கேருந்து மேலே ஏறி ஓகேவா 120 160 மேக்ஸிமம் 180 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அது டைம் எடுக்கும். பட் ஆனால் அகைன் அது மைண்டில் வச்சிங்க அப்படின்றது மட்டும்தான் என்னோடது. ஸோ யூஎஸ் ஆயில் அதாவது க்ரூட் ஏற ஆரம்பிச்சதுன்னா அப்போ இந்தியன் மார்க்கெட்டோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சிங்க. மிச்சப்படி எதுனாலும் போதும் அப்படின்றது தான் நான் இங்கே சொல்கிறது. அகைன் கமிங் பேக் டு ஓகே ஆல்மோஸ்ட் முடிய போகுது இல்லை, பொசிஷன்ஸ் அப்படி கொஞ்சமாக பார்ப்போமே. இது நம்ம அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஓகேவா வச்சு ஒரு அக்கௌண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ ஒன்லி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னைக்கு ஓகே ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்குது. நான் நேற்று நான் பெருசாக அதில் என்டைம் இல்லை. லாஸ்ட் ஃப்ரைடே அப்போ நான் ஒரு பொசிஷன் மாற்றி எக்ஸிட் பண்ணேன்னு சொன்னேன், இருக்குங்களா. நான் மேலே போனதுனால கட் பண்ணிட்டு அது இப்போ தான் அதெல்லாம் தாண்டி ரிகவர் ஆகி வந்துட்டு இருக்கு. இதில் ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் இல்லை. ஓகேவா, ஓவராலாக பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராஃபிட்டாக இல்லை. அகைன் இது மொத்தமே பொசிஷன்ஸ் இவ்வளோ தான். இன்னைக்கு ஒரு ஐ திங்க் ஒரு ஆர்டர் நான் போடல. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஆர்டருமே போடல, அப்படியே தான் இருக்குது. எல்லாமே பொசிஷன்ஸ் எதுவுமே க்ளோசர் பொசிஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ 30th எதுவும் இல்லை. ஓகேவா, அதே மாதிரி இதில் 7th எதுவும் இல்லை. 7th எதுவுமே இல்லை. இல்லை மேஜராக இருக்கிறது 14th இருக்கிற பொசிஷன்ஸ் தான் இருக்குது. நான் இன்னும் பெருசாக அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல. ஸோ அது பொறுமையாக கரைஞ்சி இப்போ தான் பில்ட் ஆகி வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. ஸோ 3:30 ஆயிடுச்சு. ஸோ அப்போ இப்போ இன்னையோட பிஎன்எல் இதில் பார்த்தீங்கன்னா 24,000 வச்சுப்போம். ஸோ மார்க்கெட் 77 க்ளோஸ் ஆயிருக்கு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், செட்டில்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 மினிட்ஸில் ஸோ 3 மணிக்கு இங்கே இருந்திருக்கு, 9:35 இருக்குது, இங்கே 77 இருந்திருக்கு. ஸோ அப்போ செட்டில்மெண்ட் இங்கே தான் ஆகும். சம்வேர் அரௌண்ட் 9:50 9:45 9:55 தான் செட்டில்மெண்ட் ஆகும். இப்போ இன்னொரு 2-3 மினிட்ஸில் செட்டில்மெண்ட் பார்த்துலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மைண்டில் பண்ணுறது. ஏன்னா செட்டில்மெண்ட்ன்றது லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஓகேவா ஆவரேஜ் ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே 55 அதான் சொன்னல 45 60 வரும். ஒரு 1 or 2 மினிட்ஸில் தெரிஞ்சிடும் அது என்னதுன்ட்டு. நான் அகைன் கமிங் பேக் டு இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இதில் ஒன்றும் பெருசாக இல்லை, எஃபெக்ட் ஒன்றும் பெருசாக இல்லை. நான் அட்ஜஸ்ட் கொஞ்சம் ஆல்ரெடி டைப் பண்ணி தான் வச்சிருந்தேன். ஆல்ரெடி வீக்கெண்டு கேரி பண்ணுறதுனாலே நான் அதிகமாக தான் டைப் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதனால் அதுலேயே அது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 23 946 இப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான். 77 இருந்தாலும் அது ஆக்சுவலாக க்ளோசிங் 950 946 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டே லோவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா, டே லோக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, 20 பாயிண்ட் தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 180 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்கு. இன்னைக்கு டே லோவில் க்ளோஸ் ஆயிருக்கு. எதிர்பார்த்தது என்னன்னா இப்போ இந்த சப்போர்ட் வந்ததுன்னா ஓகேவா, அங்கே திங்க் அபவுட்
டேக்கிங் லாங்ஸ். ஆனால் அந்த லாங்ஸுமே வந்து ரிஸ்க் டிஃபைண்ட் தான் எடுக்கணும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுங்க. இதான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதான். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும் அப்படின்னா இப்போ இன்னைக்கு ஹை ஓகேவா, ரொம்ப கிளியரா இந்த ஹை வந்து இந்த ஹையும் இந்த கேப்பும் வந்து சேர்ந்து ஒரு பெரிய சப்ளையாக வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அதனால எனி ரைஸ் வந்து அது மேலே போகக்கூடாது அப்படின்றது தான் தாட் ப்ராசஸ். அப்புறம் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து 3% கிட்டத்தட்ட காலையில் வந்து ஒரு 6-7% ஏறி இருந்தது. அப்புறம் பொறுமையாக க்ளோஸ் ஆச்சு. அப்புறம் இப்போ யூஎஸ்ஐல வந்து இப்போ தான் லைட்டாக தலை தூக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ டிபார்ட்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் மேலே வருது. இன்னொன்று வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஐ ஈரானும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டானுங்க. கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லைன்ற மாதிரி. அது எப்பவுமே நடக்கிறது தான். சரியா, வீக்கெண்ட் ஆனால் அவங்க அடிச்சுப்பாங்க, வீக் டேஸ் ஆனால் டீல் ஓகே டன்னு அப்படின்ற மாதிரி இறங்கிடுவாங்க. அதனால நம்ம வந்து அதெல்லாம் பார்க்காம வெறும் பொசிஷன்லாம் மட்டும் நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம்னா வேற எந்த ஊரையும் பண்ணி தேவையில்ல அப்படின்றது மட்டும் தான் நான் மைண்டில் வச்சிருக்கேன். அகைன் இப்போ கமிங் பேக் டு இப்போ இது பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட நம்ம அந்த இதில் வந்து பொறுமையாக பண்ணுவோம் பார்த்தீங்களா, அனாலிசிஸ் வந்து பெருசாக பொசிஷன்ஸை எடுக்காம மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் 30th பொசிஷன்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பொசிஷனாக பார்த்தீங்கன்னா அதை அப்படியே புக் பண்ணிட்டேன். அது புக் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த நம்ம 28 ஜூலை வச்சிருந்தோம் அந்த பொசிஷன் வந்து இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அதில் வந்து இன்னைக்கு ஓவராலாக வந்து ஒரு 9,000 வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எம்டிஎம் வந்து 11,000 இருக்கு. ஓகேவா, அதில் நம்ம அந்த 25th ஆகஸ்ட் வர ஒரு பொசிஷன் ரன் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஸ்டாடில் எடுத்தோம் சொல்லிட்டு ரன் பண்ணிருக்கீங்களா. இப்போ அதுவும் ப்ராஃபிட்ல தான் இருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 11 ரூபா வந்திருக்கு. ஸோ நான் 30th ஜூன் பொசிஷன் நான் எப்பவுமே வந்து ஒரு நாள் 2 நாள் முன்னாடி வரைக்கும் அந்த எக்ஸ்பைரி கேரி பண்ணுறதுல ஓகே ஒன்று டைப் பண்ணி கேரி பண்ணோம். அப்படி இல்லைனா முடிஞ்சிச்சுன்னா மோஸ்ட்லி கட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம அந்த நம்மளோட அந்த ஏற்றம் வந்து கன்சர்வேட்டிவாக ஒன்று பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன்ஸாக பார்த்துருவோம், எல்லாத்தையும் பார்த்துருவோம் ஓவராலாக என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 16 ரூபா வந்திருக்கு. 16 ரூபா வந்திருக்கு. ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ இதை வந்து அப்படி தனியாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் வந்து 30th பொசிஷன்ஸ் நம்மகிட்ட இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 30th ஜூன் வந்து நம்ம வச்சிருக்க மாட்டோம் க்ளோசர் எக்ஸ்பைரிஸு. அப்புறம் 7th வந்து ஒரு பொசிஷன் இருக்குது, 7 ஜூலை 7 ஜூலை வந்து ஒரு பொசிஷன் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இன்னைக்கு ஒரு 6,000 ரூபா ப்ராஃபிட் தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்டாடிலாக இருக்குது. அதுக்கான ப்ரொடெக்ஷன்ஸ் மட்டும் அப்படியே இருக்குது. அது எதுவும் பெருசாக நான் மாற்றலை, ஏன்னா அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 14th ஜூலையில் வந்து ஒரு பொசிஷன் அதுவும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்டாடல் ஸ்டாண்டிங்காகவே தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். ஸோ 24,100 இது இருக்குது. அதுக்கான ப்ரொடெக்ஷனாக வந்து இது ரெண்டும் இருக்குது. ஓகேவா, அதில் வந்து இன்னைக்கு ஒரு 3,800 ரூபா, அதுவும் சூப்பர். அப்புறம் இப்போ இன்னைக்கு வந்து இதில் பொசிஷன் இனிஷியேட் பண்ணது வந்து நான் 21st ஜூலையில் வந்து ஒரு ஸ்டாடல் ஸ்டாண்ட் நான் எப்பவுமே இனிஷியேட் பண்ணுவேன். அது படி பார்த்தீங்க அப்படின்னா 21st ஜூலையில் மட்டும் 21st ஜூலையில் வந்து ரொம்ப லேட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக எப்பவுமே காலையில் எடுப்பேன். நான் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு காலையில் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, டிகே இல்லாமல் இருந்துச்சு. ஓகேவா, 3 நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனதுக்கான டிகே வந்து காலையில் இல்லாமல் இருந்துச்சு. அதனால நான் பொறுமையாக வெயிட் பண்ணி அரௌண்ட் 230 கிட்ட தான் இந்த பொசிஷன்ஸை எடுத்தேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 24,000 வந்து ஸ்டாடில் ஆரம்பிச்சிருக்கேன். அதான் நான் ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்கேன். அது நம்ம டீச்சிங்லேயே போட்டிருப்போம். ஸோ நம்மளோட ட்ரைனிங்ஸ்லேயே இருக்கும். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது அப்படியே லைவாக கைட் பண்ணுறேன். இப்போ அந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதிரி இருந்துச்சு. அதுல வந்து இன்னைக்கு ஒரு 1,000 ரூபாய் ப்ராஃபிட் தான் இருக்கு. இதான் இனிஷியேட் பண்ணிருக்கோம் 2 லாட்ன்ற மாதிரி இருக்கு. இன்னும் வந்து 25 ஆகஸ்ட். ஸோ 25 ஆகஸ்ட்ல வந்து சாரி 25 ஆகஸ்ட்ல வந்து அதுலேயும் வந்து இன்னைக்கு ஒரு 4,000 ரூபாய் சேர்த்து வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த பொசிஷன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய பேஃப்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே அதே தான். இப்போ இன்னைக்கு வந்து ஆர்டர்ஸ்ல வந்து ஒன்றும் பெருசாக பண்ணல. ஏன்னா நான் எல்லாமே அன்றைக்கி வந்து 3 நாள் கேப் இருக்கிறதுனால ரொம்ப ஹெவியாக டைட் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். கேப் அதான் ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு அது மாதிரி ஆகல. அதனால் ஆகாதனால நானும் வந்து இன்றைக்கி எதுவும் பெருசாக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணலை. இப்போ இதில் ஆர்டராக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி போடுற ஆர்டரில் வந்து இது 2 மட்டும்தான். இது 2 மட்டும்தான் ஆர்டராக போட்டேன். இல்லை வேறு எதுவும் வந்து நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணல. சரியா, நீங்கள் தான் நீங்கள் வந்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ இப்போ நான் திரும்பி இதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் என்னோட ஐடியாங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதுன்னு. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து சம்வேர் அரௌண்ட் இங்கே வந்துச்சுன்னா ஐ வில் ட்ரை டு கிரியேட் லாங்ஸ். ஆனால் அது நெக்ட் லாங்ஸாக இருக்காது. ஓகேவா, ஒரு சின்ன பவுன்ஸுக்காக இருக்கும். அந்த பவுன்ஸ் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வர மாதிரி. ஏன்னா அது பார்க்கலாம் அந்த லெவலில் எப்படி ஃபாஸ்ட்டாக உடையுதா, இல்லை நாளைக்கு வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி ப்ரெஷரில் இருக்கிறதுனால எப்படின்னு பார்த்துட்டு மட்டும் இந்த இடத்துல வி கேன் டேக் அ கால். பட் ஆனால் நான் ஈகராக வெயிட் பண்ணுறது வந்து இப்போ இந்த லெவலில் வந்து இந்த ஸ்விங் பாயிண்ட்டுக்கு வந்து ஈகராக வெயிட் பண்ணுறேன். வந்ததுக்கப்புறம் வந்து வேணும்னா லாங் எடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இங்கெல்லாம் லாங் என்ன கேட்டாங்க. எல்லாருக்கும் வேண்டாம் தான் சொன்னேன். ஏன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ அங்கேருந்து இப்போ இந்த இடத்துல வந்து 240 ஏன்னா 220 நான் சொல்லிட்டேன். 240 220 ரேஞ்சில் வந்து நிறைய பேர் என்ன கேட்டேன். அது பிரேக் அவுட்டானு இல்லை போகாதீங்க மட்டும் தான் சொன்னேன். ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்க அப்படின்னாலே இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 22,200னா எப்படி பார்த்தாலும் 300 பாயிண்ட் வந்துச்சு. 250 300 பாயிண்ட் வந்துச்சு. இன்னும் ஒரு 150 பாயிண்ட் வந்து அங்கே தான் ஸ்விங் இருக்குது. ஓகேவா, அதனால அந்த இடத்துல வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்றது மட்டும் மைண்டில் வச்சுங்க. நீங்கள் லாங் எடுத்தீங்களா ஷார்ட் எடுத்தீங்களான்றது நீங்கள் என்ன ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் ரிஸ்க் ரிவார்ட் என்ன பண்ணுறீங்கன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ அடுத்த லெவல் வந்து இது கீழே வந்தால் எதிர்பார்ப்பேன். இல்லை ஃபர்தராக மேலே போச்சுன்னா
இதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் புலிஷ்னஸ் எதிர்பார்க்கலாம். பட் அகைன் அதே தான், திரும்பி மேலே வரும்போது வந்து திரும்பி இந்த சேனலில் வந்து ரெசிஸ்ட் ஆகும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுங்க. நாளைக்கு வீக்லி சாரி, நாளைக்கு வந்து ஆமாம், நாளைக்கு நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி, வீக்லி இல்லை மந்த்லி எக்ஸ்பைரி, ஓகேவா? ஸோ அதனால வந்து பேங்க் நிஃப்டியும் வந்து ஏதோ ஏதோ வாலடைல் மூவ் இருக்கும். ஜென்ரலாக வந்து ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. இது எதுனாலும் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வச்சு நீங்கள் பார்த்துங்க அப்படின்றது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு உங்களோட பொசிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்போ நான் சொல்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து காலையில் ஃப்ளாட் ஆஃப் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சா? இதை நான் சொன்ன மாதிரி ப்ராஃபிட் பெருசாக இருந்து ஆட் ஆகும், அதுக்கப்புறம் போதா மார்க்கெட் மூவ் ஆனதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் இருந்துச்சா அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட் இருந்தாலும் வந்து கமெண்ட்டில் போடுங்க. இல்லை போட முடியல, ரொம்ப பெருசாக இருக்குது உங்களோட டவுட் அப்படின்னா இதர் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாவோ இல்லை பெரிய டீட்டெயிலாக மெசேஜ் அனுப்பிச்சிங்களாலும் நான் பார்த்துட்டு என்னால் எவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமோ நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுப்போம். நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. அதுக்கப்புறம் ஈரானோட டாக்ஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக போயின்னு இருக்குது. அதனால அந்த நியூஸையும் கொஞ்சம் சேர்த்து மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் பொசிஷனை டைட்டாக வச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் டைட்டாக வச்சிருக்கேன். அதனால நாளைக்கு எங்கே போனாலும் எனக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்காது. நாளைக்கு ஓப்பனிங்க்கு அப்புறம் என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற ஆங்கிளில் மட்டும் நான் நிம்மதியாக இன்னைக்கு தூங்குவேன். நீங்களும் அது மாதிரி நிம்மதியாக தூங்குங்க. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் டைட் பண்ணீங்க. நீங்களும் வந்து எது நடந்தாலும் என்ன மாதிரியே வந்து ஜாலியாக நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் என்னது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. நாளையோட வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.